நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மீண்டும் ஆதவனின் பலதும் பத்தும் பதிவோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைய தினம் இப்ப இலங்கையில மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறி இருப்பது இந்த மரண தண்டனை. இந்த மரண தண்டனையை பொறுத்த வரைக்கும் அண்மை காலமாக ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தங்களுடைய வேலையை சரியாக செய்யவில்லை, ஒரு தாக்குதல் நடைபெறும் என்று தெரிந்தும் அதை இவர்கள் தடுக்க முயலவில்லை அப்படின்னு சொல்லி உயர் அதிகாரிகள் 2 பேருக்கு நீதிபதி மரண தண்டனை வழங்கியிருந்தார். இதற்கு பிறகுதான் இப்போது இந்த விஷயம் பேசப்படும் ஒரு பொருளாக மாறி இருக்கிறது. இந்த நீதிபதி மரண தண்டனை வழங்கியதற்கு பிறகு அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன நடக்கும், இதற்கு முன்னால் இருந்த மரண தண்டனை கைதிகளுக்கு என்ன நடந்தது, இந்த மரண தண்டனை எப்படி வழங்கப்படுகிறது, இலங்கையும் மரண தண்டனையும் சொல்லியே பல விஷயங்கள் இருக்கிறது. எனவே இதை பற்றி தான் இன்றைய பலதும் பத்தும் பதிவில் நாங்கள் கொஞ்சம் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். பொதுவாக ஒரு குற்றத்துக்கான அதிகபட்ச தண்டனையாக கருதப்படுவது இந்த மரண தண்டனை. ஆனால் அது நிறைவேற்றப்படாமல் வெறுமனே சட்டத்தின் வாக்கம் மட்டும் நீதிமன்றத்தில் அந்த கோப்புகளில் மட்டும் அது எழுதப்படுவதுதான் இப்பொழுது வழக்கமாக இருக்கிறது. 76க்கு முன்னர் இந்த மரண தண்டனை தாராளமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இலங்கையை பொறுத்த வரையிலும். அதன் பின்னர் இந்த மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் போன்றவர்கள் தலையீடு, அதுபோல நீதியை சரியாக நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோமா என்ற கேள்விகள் எழுதப்படுகிறது. என்றால் மிக இலகுவாக ஒருவருக்கு மரண தண்டனை வழங்கிவிட்டு அதன் பின்னர் அது நிறைவேற்றப்பட்ட பிறகு அவருக்கான நீதி மறுக்கப்படுமாக இருந்த அது தொடர்பான சாட்சியங்கள் வருமாக இருந்தால் எனவே அதை மீளப்பெற முடியாது இல்லையா? எனவே அப்படியான சிக்கல்கள் இருக்கிற போதுதான் இந்த மரண தண்டனை என்பது உலகளாவிய ரீதியிலே அது நிறைய நாடுகளிலே இல்லாமலாக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை வழங்கப்படுகிறது. அல்லது மரண தண்டனை வழங்கப்பட்டாலும் அது ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டு அவர்கள் சிறையிலேயே தங்களுடைய காலத்தை கழிக்க வேண்டிய நிலை ஏற்படுவது. இலங்கையை பொறுத்தவரை இலங்கையிலே முன்னர் சில விடயங்கள் பேசப்பட்டிருந்தன. அதாவது மரண தண்டனை நிறைவேற்றுவதற்குரிய ஊழியர்கள் இல்லாத காரணத்தினாலும் மரண தண்டனை நிறைவேற்றப்படவில்லை என்று சொல்லப்பட்டது. ஆனால் அப்படியல்ல. இலங்கையை பொறுத்தவரை இலங்கையிலே மரண தண்டனை அமுலிலே இருந்து பின்னர் நீக்கப்பட்டு பின்னர் மீண்டும் கொண்டு வரப்பட்டு பின்னர் மீண்டும் நீக்கப்பட்டிருக்கிறது. கடந்த நீங்கள் சொன்னது போல அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் போன்றவை அதன் பின்னணியில் பார்க்கிற போது அதிகபட்சமான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பல தரப்பாலும் எழுப்பப்பட்டு வருகிறது. நீங்கள் வீண மரண தண்டனை வழங்கக்கூடிய கைதிகளை சிறையில் வைத்து பராமரிக்கிற போது அவர்களுக்கான செலவு, சிறைச்சாலையில் அண்மை நாட்களில் இலங்கையில் நடக்கக்கூடிய கலவரங்களை எடுத்து பார்த்தால் இடப்பற்றாக்குறை ஒன்று இருக்கிறது. எனவே 800 தொடக்கம் 1000 கைதிகள் மரண தண்டனை கைதிகள் உள்ளே வைத்து பராமரிக்கப்படுகிறார்கள் சொன்னால் அவர்களுக்கான இடம் அங்கே வீணை போகிறது. அது மாத்திரமல்ல வளங்களும் அவர்களுக்காக வீணா செலவழிக்கப்படுகிறது என்ற விஷயங்களும் பேசப்படுகிறது. ஆகவே மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் ஒரு தரப்பால் முன்வைக்கப்படுவது. ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் முயற்சிகள் எடுக்குமாக இருந்தால் அதற்கான எதிர்ப்புகளும் வலுவாக முன்வைக்கப்படுகின்றன இல்லையா? கண்டிப்பா. இப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் மரண தண்டனை அப்படிங்கிறது 2 குற்றங்களுக்காக பிரதானமாக வழங்கப்படுகிறது. ஒன்று இந்த போதைப் பொருள் கடத்தல், போதைப் பொருளில் ஈடுபடுகிற குற்றங்களுக்காக மரண தண்டனை வழங்கப்படுகிறது. இரண்டாவது மிகப்பெரிய குற்றங்களை செய்திருந்தால் அதற்கு மரண தண்டனை வழங்கப்படுகிறது. குறிப்பாக இந்த போதைப் பொருளுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகின்ற போது நீங்க சொன்ன மாதிரியே கைதிகள் அங்க சிறையில சொகுசாக இருந்து கொண்டு வெளியில இந்த வியாபாரத்தை செய்கிறார்கள். எனவே இதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் கண்டிப்பாக மரண தண்டனையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றுகின்ற போது இன்னும் ஒரு போதைப் பொருள் வியாபாரம் செய்ய முன் வருபவர் அல்லது ஆரம்பிப்பவர் ஒரு அச்சம் கொள்வார். இதன் காரணமாக இந்த மரண தண்டனையை நாங்கள் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. ஆனா இன்னொரு பக்கம் சில நேரங்களில் விசாரணை பிழையாக நடந்து அல்லது வேண்டுமென்றே விசாரணை திரிவுபடுத்தப்பட்டு நிரபராதி ஒருவர் தண்டிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? எனவே மரண தண்டனை வழங்கக்கூடாது அப்படின்றும் ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் மிகப்பெரிய குற்றங்களை செய்கின்ற போது அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகின்ற போது அதை பார்த்து மற்றவர்கள் பயப்படுவார்கள், அச்சம் கொள்வார்கள். இதன் காரணமாக மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னாலும் அப்படி பயம் எத்தனை பேர் திருந்துவார்கள்? இது எல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இலங்கையில இருக்கிறது. மிக முக்கியமா சொல்ல இருந்தா இலங்கையில முதலாவதாக மரண தண்டனையை கொண்டு வந்தது பிரித்தானியர்கள் தான். இலங்கைக்கு மரண தண்டனையை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் சட்ட ரீதியாக. அதற்கு பிறகு இலங்கை சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு கூட மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 1950 கால பகுதிகளில் எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக் அவர்கள் பிரதமராக தெரிவு செய்யப்பட்ட போது அவர் இந்த மரண தண்டனையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தார். இங்கதான் விஷயம் வெடிக்குது. யார் தற்காலிகமாக நிறுத்தி வைத்தாரோ அவரையே சுட்டு படுகொலை செய்கிறார்கள். அப்ப அதற்கு பிறகு தற்காலிக பிரதமர் ஒரு விஷயம் சொல்றார், பிரதமரையே சுடுற அளவுக்கு இங்க ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயம் பெற வேண்டும் அப்படின்னா அவர்களுக்கு நாங்கள் மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எந்த பிரதமர் மரண தண்டனை வேண்டாம் என்று சொன்னாரோ அந்த பிரதமர் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட அந்த நபருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆனா அதுக்கு பிறகு இந்த கொலை குற்றச்சாட்டுக்கு பிரதானமான ஒரு காரணத்தை உண்டு பண்ணி அல்லது பிரதானமான சந்தேக நபருக்கு அது ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டது. ஆனால் துவக்கெடுத்து சுட்ட அந்த நபருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. அவர் வருகின்ற போது பௌத்த மதகுருவாக
சுட்டார். ஆனா அவர் உயிரிழக்கின்ற போது, அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகின்ற போது அவர் கிறிஸ்தவராக மதம் மாறி இறுதியில் உயிர் இழந்தார். மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு எக்கச்சக்கமான மரண தண்டனை இலங்கையில் விதிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 100கணக்கான மரண தண்டனை. கண்டி போகம்பர சிறைச்சாலையில் மட்டுமே 500க்கும் மேற்பட்ட மரண தண்டனை அங்கு நிறைவேற்றப்பட்டிருப்பதாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு ஆய்வு குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு 1970 கால பகுதியில் ஒரு சின்ன சர்ச்சை வெடித்திருக்கிறது. மரண தண்டனை செய்கின்ற போது இலங்கை அரச அதிகாரிகள் சிறைச்சாலை, வெலிக்கடை சிறைச்சாலை அதிகாரிகள் ஒரு சின்ன சர்ச்சையில் மாட்டிக்கொண்டது பிறகுதான் மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி மரண தண்டனை அப்படிங்கிறது கொஞ்சம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லலாம். ஆனா கடைசியா 2019ஆம் ஆண்டு வரும்போது மைத்ரிபால சிறிசேன அவர்கள் மரண தண்டனை வழங்கலாம் சொல்லி ஒரு கைதிக்கு அவர் கையெழுத்து போட்டார். அதுக்கு பிறகு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருந்தது. குறிப்பாக மரண தண்டனையை ஜனாதிபதி நிறைவேற்றுகின்ற போது இலங்கைக்கு கிடைக்க வேண்டிய GSP+ வரிச்சலுகையை நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏனைய நாடுகள் அழுத்தம் கொடுக்க அது மறுபடியும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்போது மீண்டும் மரண தண்டனை பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. நீங்க சொன்னது போல இந்த ஐரோப்பிய நாடுகள் அதிகமான அழுத்தத்தை கொடுக்கின்றன. அவர்கள் GSP+ மட்டுமல்ல இனிய உதவிகளையும் செய்ய மாட்டோம் என்றால் எங்களுடைய நாடுகளிலே இந்த மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதில்லை. இது மனித உரிமைகள் செயற்பாட்டால் சம்பந்தமானது. அது மாத்திரமல்லாமல் சர்வதேச மனித உரிமைகள் ஆணையம் சர்வதேச சட்டங்களுக்கு விதிமுறைகளுக்கு மீறி நிறைவேற்றப்பட்ட கொண்டு வரப்பட்ட சட்டக்கோவைகளுக்கு மீறி இவை நிறைவேற்றப்படுகிற போது எங்களுடைய உதவிகள் எதுவும் உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி பொதுவாக சர்வதேச நாடுகள் அழுத்தம் கொடுக்கின்றன. ஆனாலும் இன்னொரு பக்கமாக பார்க்கிற போது டாவின் இதில் மரண தண்டனை சட்ட ரீதியாக இங்கே நிறைவேற்றப்படுவதில்லையே தவிர இந்த என்கவுண்டர் போன்றவை இங்கே நடைபெறவில்லை என்று சொல்லி யாருமே முற்றிலுமாக மறுக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது நாங்கள் இப்பொழுது ஆதாரங்களோடு கொண்டு வந்து நிரூபிக்கக்கூடிய சாத்தியம் கூட நமக்கு இருக்கிறது. ஆனாலும் ஒரு பக்கமாக பார்க்கிற போது இப்போ இவர் தப்பி ஓடினார், எனவே நாங்கள் அவரை சுட்டுக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. நம்முடைய காவல்துறை அதிகாரியுடைய ஆயுதத்தை பறித்து அவரையே தாக்க முற்பட்டார், எனவே அவரை சுட வேண்டிய நிலைமை ஏற்பட்டதுன்னு சொல்லி பல செய்திகளை நாங்கள் பார்க்கணும். அதன் பின்னணி பற்றி எல்லோருக்குமே பொதுவாக வெளிப்படையாக தெரியும். இது ஒரு வகையிலே குற்றச்செயல்களை தடுப்பதற்காக, அவர்களை எச்சரிப்பதற்காகவும் மிரட்டுவதற்காகவும், இனிமேல் இப்படியான குற்றச்செயலில் ஈடுபட்டால் இப்படியான தண்டனைகள் கிடைக்கக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுப்பதற்காகவும் இப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. எனவே நாங்கள் இங்கே மரண தண்டனை நிறைவேற்றப்படவில்லை என்று நிச்சயமாக மறுக்க முடியாது. ஆகவே இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பொதுவாக சட்ட ரீதியாக பேசுவோர் சொல்றது அதை நீங்கள் சட்ட ரீதியாக்கி செய்யுங்கள். எனவே அதன் மூலமாக இது சட்ட ரீதியாக நடைபெறும். அது மாத்திரமல்லாமல் குற்றச்செயல்கள் நீங்கள் சொன்னது போல அதிகபட்ச குற்றச்செயலில் ஈடுபடுவதற்கு ஒரு பயம் ஒன்று ஏற்படக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக நீங்கள் குறிப்பிட்டது போல சிறைச்சாலைகளில் சொகுசாக இருப்பவர்களை பார்க்கிற போது நமக்கே கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். நாமே சிறைச்சாலையில் போய் இருக்கலாம் என்று காணொலிகள் நிறைய வந்திருக்கின்றன. அவர்களுக்கு மசாஜ் செய்யப்படுகிறது, காலை மசாஜ் செய்கிறார்கள், தலையை மசாஜ் செய்கிறார்கள், எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டுகிறார்கள். யார் சக சிறை கைதிகள் அல்லது அவர்களுக்கு பயப்படக்கூடிய சிறை கைதிகள் இதுக்கு பயன்படுத்திக் கொள்கிறார். இதை விட மோசமான செயற்பாடுகள் எல்லாம் உள்ளே நடக்கின்றன. அது மாத்திரமல்லாமல் இப்படி அதிகபட்சமான குற்றச்செயல்களில் ஈடுபட்ட பலர் உள்ளே சாதாரணமான குற்றச்செயல்களில் வரக்கூடியவர்கள், உதாரணத்துக்கு விதிமுறை மீறல்கள் போன்றவற்றால் வரக்கூடியவர்களை சில நேரத்தில் தண்டப்பணம் செலுத்த முடியாமல் உள்ளே வரக்கூடியவர்களை இவர்கள் மிகப்பெரிய குற்றவாளிகளாக மாற்றி ஒரு நெட்வொர்க்கை கட்டமைக்கிற குற்றச்சாட்டம் இருக்கிறது. எனவே அவர்களை இல்லாமலாக்குவதுதான் இந்த ஏனைய கைதிகள் திருந்தி வருவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்குவதுதான் சொல்லப்படுது. ஆனால் இதிலே இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டி காட்டுகிறார்கள். நீங்கள் அதிகபட்சமாக தண்டனை கொடுத்து மரண தண்டனை நிறைவேற்றிவிட்டால் நீங்கள் குறிப்பிட்டது போல அவர்கள் உண்மையிலே அவர்களுக்கான நீதி பிழைத்திருக்கிறதுன்னு சொன்னால் அதை மீளவும் கொண்டு வந்து அவர்கள் உயிர்ப்பிக்க முடியாது. அதே நேரத்திலே அவர்கள் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பினையும் இது வழங்காதுன்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னொரு பக்கமாக பார்க்கிற போது மரண தண்டனைகள் எவ்வாறு இந்த அதிகபட்சமான குற்றச்செயல் தடுக்கிறான்னு சொன்னால் சில நாடுகளிலே வீதியாக சுட்டுக் கொள்கிறார். அரசாங்கமே இராணுவத்தையும் பயன்படுத்தி காவல்துறையும் பயன்படுத்தி போதை பொருள் கடத்தல்காரர்கள், அது மாத்திரமல்லாமல் அதிகபட்சமாக கொலைகளை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் சுட்டு தள்ளுகிறார்கள். சில அண்மையில ஒரு நாட்டிலே ஒரு ஜனாதிபதி மாற்றம் ஏற்பட்ட போது அவர் சட்ட ரீதியாக பலரை சுட்டுக் கொண்டார். 100க்கும் மேற்பட்ட சுட்டுக் கொள்கிற போது வீதியாக அவருடைய உடல்கள் கிடக்கிற போது பயம் ஒன்று ஏற்படுகிறது. ஆகவே இதை நியாயப்படுத்த முடியாது. ஆனால் இப்படியான குற்றச்செயலை தடுப்பதாக இருந்தால் கடுமையான சட்டவாக்கம் கொண்டு வரப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் நிறைய அழுத்தங்களுக்குள்ளே இருக்கிறது. ஒரு பக்கமாக அரசியல் அழுத்தம், பொருளாதார அழுத்தம், அதே நேரத்தில் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறது. போதைப் பொருளுக்கான ஒரு மையமாக இலங்கை மாறி வருகின்ற நிலையிலே இதை தடுப்பதற்கான ஒரு முக்கியமான தூணாக இது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் கூட அண்மையிலே முதல்வர் விஜய் ஒரு போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார், போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு போராட்டம். எனவே இது இலங்கையிலும் அது ஒரு தேசமாக என்று சொல்லக்கூடிய ஒரு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் மூலமாக போதைப் பொருளை கட்டுப்படுத்தலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. எனவே இந்த இரண்டு விடங்களுக்கும் நிறைவேற்ற வேண்டும் மரண தண்டனை அல்லது நிறைவேற்றக்கூடாது என்கின்ற இரண்டு விடயங்களுக்கும் இடையிலே இந்த அரசாங்கம் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயுமா தளம்பிக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நீதிபதிகளுடைய அவருடைய பணிக்காலத்தை நீடிப்பதற்கான பிரச்சனை ஒன்று இருக்கிறது. நாங்கள் இதை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் போது இன்றைய நாட்பொழுதிலே ஜனாதிபதி சட்டத்தரணிகள் சங்கத்தினர் சந்தித்திருக்கிறார். நேரடியாக பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. ஆகவே இதில் எப்படியான முடிவு எடுக்கப்படும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? என்னதான் இப்ப நீதிபதிகள் இந்த
மரண தண்டனையை விதிச்சாலும் அதை அமுல்படுத்துறத நடைமுறைப்படுத்துறதுல ஜனாதிபதியுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். மைத்ரிபால சிறிசேன கையெழுத்து போட்டார், GSP பிளஸ் சலுகை வர முடியாதுன்னு சொன்னதுக்கு பிறகு அது அப்படியே அமைதியாகி விட்டதுண்டு. இப்போ அதுக்கு பிறகு அது மைத்ரிபால சிறிசேன இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு இப்போ வரைக்கும் எக்கச்சக்கமான மரண தண்டனைகள் நீதிபதியால் வழங்கப்படுகிறது. ஆனால் அதெல்லாம் நிறைவேற்றப்படவில்லை. அதற்கு காரணம் அதற்கான சட்ட விதிகள் இருக்கிறது. முதலாவதா நீதிபதி அந்த மரண தண்டனையில் கையெழுத்து விடவும், கையெழுத்து போட்டதுக்கு பிறகு சட்டமா அதிபர் இந்த மரண தண்டனையை நடைமுறைப்படுத்த வேண்டும் அல்லது இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று அவர் கையெழுத்திட வேண்டும். அதுக்கு பிறகு நீதி அமைச்சர் கையெழுத்திட வேண்டும். இறுதியாக ஜனாதிபதி தான் கையெழுத்திட வேண்டும். இந்த மரண தண்டனை கைதிக்கு எப்போது மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும், நேரம், திகதி போன்றவற்றை ஜனாதிபதி தான் கையெழுத்து இட வேண்டும். இதுவரை காலப்பகுதி 1976 ஆண்டு காலப்பகுதி வரைக்கும் இந்த 4 பேரும் கையெழுத்திட்டார்கள். ஆனால் அதுக்கு பிறகு யாரும் கையெழுத்திடவில்லை. மைத்ரிபால சிறிசேன கையெழுத்து இட்டார். ஆனால் அதுக்கு பிறகும் பல சட்ட சிக்கல்கள் வந்திருந்தது. இப்ப இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக் அவர்கள் இதுல கையெழுத்து இடுவாரா அப்படிங்கறதான் இப்ப கேள்விக்குறி. அப்ப முதலாவது நீதிபதி மட்டும் கையெழுத்திட்டு இருந்தா கூட மற்ற 3 பேர் கையெழுத்து இடாம இருந்தா இவர்களுக்கு மரண தண்டனை கிடைக்காது. எனவே இப்ப இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் போன்ற விஷயங்கள் வருகின்ற போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் கையெழுத்து இடுவாரா? அப்படியே கையெழுத்து இட்டிருந்தால் ஒரு கட்டத்தில் பொருளாதாரத்தில் பின்னடைவாக இருக்கிற நாடு GSP வரிச்சலுகை போன்ற ஏனைய சலுகைகளை இழக்க நேரிட்டால் அது எதிர்க்கட்சிக்கு மிகப்பெரிய லாபகமாக மாறிவிடும். இந்த அரசாங்கம் எங்களை குற்றவாளியாக ஆக்குகிறது. வெளிப்படையா சொல்ல வேண்டுமா இருந்தா இலங்கைக்கு யுத்த வெற்றியை கொண்டு வந்த எங்களையே துரோகிகளாக மாற்றுகிறது இந்த அரசாங்கம். இப்ப பொருளாதார அளவில் பின்னடைவை கொண்டு வந்திருக்கிறது என்று ஒரு பக்கம் ஒரு சாராரும், இன்னொரு கட்சியினர் இழந்திருந்த பொருளாதாரத்தை யாருமே முன்வராமல் இருந்த நேரம் நான் தான் முன்வந்து நாட்டை கட்டி எழுப்பினேன், இப்ப திருப்பியும் பொருளாதாரத்தை இவர்கள் பின்னுக்கு கொண்டு போகிறான்னு சொல்லி இன்னும் ஒரு பக்கமும் எதிர்கட்சிகள் தங்களுடைய விஷயத்தை பேசும். இப்படி இருக்கும்போது அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் கையெழுத்திடுவாரா இல்லையா அப்படிங்கிறதான் இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எனவே இதுதான் பிரதானமான காரணம் மரண தண்டனை நிறைவேற்றுவது. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, அலுகோசு பதவிக்கு நிறைய வெற்றிடம் இருக்கிறது. அதனால தான் இப்ப யாருமே நீதிபதி அவர்கள் கையெழுத்திட்டார் கூட அது அலுகோஸ் அப்படிங்கிறது போர்த்துகேய சொல்லுண்டு, அதுக்கு பேர் கசாப்பு கடக்கன், ரச்சி வெட்டுறவர், அப்படி இல்லாட்டி மரணத்தை தருகின்றவர் என்ற அர்த்தம். எனவே தான் இது தமிழில் அலுகோஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எங்கள் மத்தியில் ஒரு கருத்து இருந்தது என்னன்னா, நீதிபதி தண்டனையை கொடுத்துட்டார், ஆனா நிறைவேற்றுவதற்கான அலுகோஸ் வெற்றிடம் இருக்கிறது, இதன் காரணமாகத்தான் மரண தண்டனை நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா அது கிடையாது. அலுகோசு பதவிக்கான வெற்றிடம் இருக்கும், மக்கள் அதுக்கு விண்ணப்பிப்பார்கள், அதற்கு வேலைக்கு ஆட்கள் சேர்க்கப்படுவார்கள். இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அந்த தொழிலை விட்டு வெளியே போயிருக்கிறாங்க. இதுதான் பிரதானமான ஒரு காரணமாகவும் நடந்திருக்கிறது. இப்ப இந்த அண்மை காலமாக அலுகோசு பதவிக்கு ஆட்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி வந்ததுக்கு பிறகுதான் இப்ப இது பேசும் பொருளாகவும் மாறி இருக்கிறது. பொதுவா இப்ப இந்த தண்டனை நிறைவேற்றுவது தொடர்பாக நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். அதிலே இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்களை பார்த்தால், ஒன்று நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அல்லது அவர் பெரிய அளவு குற்றம் செய்யப்படாதவராக இருந்தாலும், அதாவது குற்றத்தோடு நேரடியாக தொடர்பில்லாத ஒருவராக இருந்தாலும் கூட, அவர் ஏதோ ஒரு வகையில் சம்பந்தப்பட்டவராக இருந்தால் அவரையும் குற்றவாளியாக அறிவித்து அவருக்கும் தூக்கு தண்டனை வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு பக்கமாக அரசியல் ரீதியாக பழி வாங்குவதற்கும் இதை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உதாரணத்துக்கு இப்பொழுது யுத்த காலத்திலே கைது செய்யப்பட்ட பலர் தமிழ் அரசியல் கைதிகளாக உள்ளே இருக்கிறார்கள். அவர்களை நினைத்தால் யார் வேண்டுமானாலும் இப்படியான சிக்கல்களை கொண்டு வந்து அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கலாம், அது நிறைவேற்றப்படலாம் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதுபோலவே சிறு குற்றவாளிகளை கூட நாங்கள் இப்படியான தண்டனையின் கீழ் கொண்டு வந்து சாட்சியங்கள், என்றால் சாட்சியங்கள் தான் பொதுவாக நீதித்துறையிலே முக்கியம் வாய்ந்தவையாக இருக்கின்றன. போலி சாட்சிகளை தயாரிப்பது என்பது கஷ்டமான காரியம் அல்ல. எனவே அதை வைத்துக்கொண்டு கடந்த காலங்களில் பல வழக்குகளுடைய வரலாறை பார்க்கிற போது சாட்சியங்கள் திரிவுபடுத்தப்பட்டு அல்லது தயார்படுத்தப்பட்டு திட்டமிட்டு பலர் குற்றவாளிகளாக உருவாக்கப்பட்டிருக்கிறார். எனவே ஒரு சட்டம் என்பது கத்திமுனை போலத்தான். எனவே அந்த கத்திமுனையிலே சரியாக நாங்கள் கையாளவிட்டால் அது எல்லோருமே பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது தொடர்பாக தான் பெருவலாக பேசுகிறார்கள். என்ன காரணம் சொன்னால், இவருக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது, ஆனால் காழ்ப்புணர்ச்சி அல்லது ஏதாவது திட்டமிட்டு கொண்டு வரலாம் சொல்லி. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே இந்த நவீன தொழில்நுட்பங்கள் வந்துவிட்ட பிறகு 2-3 அடுக்குகளாக விசாரணை நடைபெறுகிற போது ஒரு நிரபராதி அதிகபட்ச தண்டனை வழங்குவதற்கான பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே காணப்படும். எனவே அது உறுதிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த பக்கத்திலே குற்றவாளியாக அடையாளப்படுத்தப்பட்ட ஒருவர் தன்னுடைய பண காரணமாகவோ அல்லது பண செலவுகள் அல்லது அவருடைய நிலைத்தன்மை காரணமாகவோ அல்லது அவருக்கான ஆதரவு இன்மை காரணமாகவோ அவர் இயலாமை காரணமாக குற்றவாளியாக உள்ள செல்ல வேண்டிய
அபாயம் ஏற்படக்கூடும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் கேள்விப்படுகிற பல விஷயங்களில் ஒரு வாகனத்தை ஒருவர் ஓட்டிச் செல்கிறார், ஒரு விபத்து நடைபெறுகிறது, விபத்திலே ஒருவர் இறந்து விட்டார் சொன்னால் உடனடியாகவே அந்த ஓட்டிச் சென்றவரை மாற்றிவிட்டு வேறொரு மீது அவர் பணத்துக்காக வேணத்துக்காக அவர் வந்து சிறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ அவருக்கு அதிகபட்சமாக மரண தண்டனை வழங்கப்படுமா இருந்தால் குற்றவாளியாரோ நிரபராதியாக இருக்கக்கூடிய இல்லை பணத்துக்காக உள்ளே வந்த ஒருவர் அந்த தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படலாம். இது சில கதைகளிலும் பார்த்திருக்கோம், திரைப்படங்களில் கூட பார்த்திருக்கோம், நிஜத்திலும் இது நடந்திருக்கிறது. சிலர் ஆயுள் கைதியாக இருப்பவர்கள் இப்படியாக வந்தவர்களாம் இருக்கிறார்கள். எனவே இப்படியாக இரண்டு தரப்பும் இழுபறியில் இருக்கிற நிலையில் இந்த மரண தண்டனை நிறைவேற்றப்படுமா இருந்தால் இப்படி குற்றவாளியற்றவர் நேரடியாக உள்ளே போய் அவர் தண்டனைக்குள்ளாக வர இருந்தால் அதை மீள எடுக்க முடியாது இல்லையா? எடுக்க முடியாது. ஆனா ஜனாதிபதி நினைச்சா பொது மன்னிப்பு வழங்கப்படும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறது. மைத்திரிபால சிறிசேன தான் மறுபடியும் வாரார். மைத்திரிபால சிறிசேன அவர்கள் ஒரு குற்றவாளி ஒருவருக்கு, மிகவும் பிரபலமான ஒரு அரசியல் பிரமுகர் ஒருவர் கூட, அவருக்கு வந்து பொது மன்னிப்பு வழங்கியிருந்தார். அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது, ஆனா அவருக்கு பொது மன்னிப்பு அவர் வழங்கியிருந்தார். இந்த பொது மன்னிப்பு அப்படிங்கிறது நினைச்ச உடனே ஜனாதிபதி வழங்குறது கிடையாது. முதல்ல அந்த அவர் எந்த சிறையில இருக்கிறாரோ அந்த சிறை அதிகாரிகள் வந்து இவருடைய நன்னடத்தையை பார்த்து ரிப்போர்ட் பண்ணி ஒரு 4 பேருடைய கையெழுத்து வேண்டும். அப்ப வழங்கப்படுகின்ற போது 60-70 பேருடைய பெயர் அங்கு பரிந்துரைக்கப்படும். அதுல இருந்து ஃபில்டர் ஆகி இறுதியில தான் வந்து ஜனாதிபதிக்கு போகும்போது ஜனாதிபதி எல்லாம் பார்த்து முடித்த பிறகு கையெழுத்திடுவார். அப்படி ஒருவரை வந்து மைத்திரிபால சிறிசேன அவர்கள் விடுதலை செய்திருந்தார். அது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறி அதுக்கு பிறகு மறுபடியும் அவர் கைது செய்யப்பட்டு உள்ளுக்குள்ள அவர் இருக்கிறார். எனவே பொது மன்னிப்பு அப்படிங்கிறதுக்கு அது எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த மரண தண்டனை அப்படிங்கிறது வந்து வழங்கப்பட்டாலும், மரண தண்டனை ஒருத்தருக்கு தூக்கிலிடப்பட்டாலும் அதுக்கும் சில விதிமுறைகள் வந்து இலங்கையில காணப்படுகிறது. முதலாவதா இப்ப ஒருத்தருக்கு மரண தண்டனை உண்டா, நாளைக்கு மரண தண்டனை உண்டா, அவர் இன்றைக்கு மருத்துவர் வந்து அவருடைய உடம்பை எடுத்து பரிசோதிச்சு செக் பண்ண வேணும், இவருக்கு எந்த ஒரு உடல்ல எந்த ஒரு பிழையும் இல்லை, காய்ச்சலோ அல்லது மயக்கமோ சுயநினைவோ இவர் நல்லா தான் இருக்கிறார்னு சொல்லி மரண தண்டனை விதிக்கின்ற அன்று காலை வேளையிலும் அந்த மருத்துவர் வர வேண்டும், உடலை பரிசோதிக்க வேண்டும், அவர் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இருக்கிறார் அப்படிங்கிறது உறுதிப்படுத்த வேண்டும். இதுல சில நேரங்கள் அவருக்கு காய்ச்சல் வந்து அல்லது அவர் மனநோயாளியாக அறியப்பட்டால் கூட அந்த மரண தண்டனை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு அவருடைய உடல் பலமையான நிலைக்கு திரும்பும் வரைக்கும் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட முடியாது. இறுதியாக அவருடைய கடைசி ஆசை அப்படின்னு சொல்ற மாதிரி அவருக்கு குடும்பத்தை பார்ப்பதற்கு அங்கு விடுவார்கள், குடும்ப உறவுகளோடு அவர் பேசலாம். இறுதியாக அவருடைய வழக்கறிஞரை அவர்கள் பார்க்க விடுவார்கள். காரணம், உயில் எழுதுவதாக இருந்தால் அங்கு அந்த வழக்கறிஞரோட உதவியின் மூலமாக அவர் உயிர் எழுதி கொள்ளலாம். அவருக்கு பிடித்த உணவு அவருக்கு வழங்கப்படும். இறுதியாக அவர் உயிர் இழக்கின்ற போது அல்லது காலை வேளையில் தான் உயிரிழப்பு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும். சட்டத்தின் அடிப்படையில் காலை 6 மணிலிருந்து 8 மணிக்குள்ள அவருடைய எந்த மதத்தை சேர்ந்திருக்கிறாரோ அந்த மதகுரு வந்து அவருக்கு ஆசி வழங்க வேண்டும், அவருக்கான பிரார்த்தனை வந்து செய்ய வேண்டும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது, அவருக்கான மரண தண்டனை விதிக்கப்படுகின்ற இடத்தில் வந்து சிறைச்சாலையினுடைய உயர் அதிகாரி வர வேண்டும், அல்லது நீதிமன்றத்தினுடைய பிரதிநிதி அல்லது நீதிபதி அங்கு வர வேண்டும், சிறைச்சாலையினுடைய வைத்தியர் அங்கு இருக்க வேண்டும். அதே மாதிரி அலுகோஸ் அப்படிங்கிற இந்த 4 பேரும் அங்கு இருக்க வேண்டும். இந்த அலுகோஸை பொறுத்த வரைக்கும் உயிர் இழப்பவருடைய அந்த கயிறு, தூக்கு கயிறு இருக்கு தானே, அது நீளமாக இருந்தால் உயிரிழப்பவர் வந்து தலை வெட்டப்படும். அது கூடாது, தலை வெட்டப்படக்கூடாது. அதே அந்த கயிறு வந்து மிகவும் சின்னதாக இருந்தால் வந்து கழுத்து நெரிக்கப்பட்டு அவர் நீண்ட நேரம் உயிருக்கு போராட வேண்டி ஏற்பட்டுவிடும். எனவே ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கிறது அந்த தூக்கு மேடைக்கும் அந்த கைதினுடைய உயரத்துக்கும் ஏற்ற மாதிரி. அதை கேட்டது போல அந்த அலுகோஸ் அந்த கயிற்றை அந்த அளவை எடுத்து செய்ய வேண்டும். அதை அங்கு பரிசோதிப்பார்கள். அப்படி செய்யும் போதுதான் அந்த கழுத்து எலும்பு உடைக்கப்பட்டு மூளைக்கு தொடர்பு இல்லாமல் ஆக்கப்பட்டு 2 செகண்ட்ல உயிர் போக வேண்டும். அப்படி போனாதான் அது தூக்கு தண்டனை. அப்படி இல்லை என்றால் அது கொலை. செய்தவர்களுக்கு எதிராக விசாரணை செய்யப்படும். இலங்கையில் நடந்த இறுதியாக 1970 காலப்பகுதியில் நடந்தது கொலை என்றுதான் இப்போது சொல்லப்படுகிறது, தூக்கு தண்டனை கிடையாது. அதுக்கு பிறகு இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டு அவர் கயிற்றில் தொங்கி 20 நிமிடங்கள் அவர் தொங்க வேண்டும். 20 நிமிடங்கள் தொங்கினதுக்கு பிறகுதான் அந்த வைத்தியர் போய் அவருடைய உடலை பரிசோதித்து உயிர் இழந்து விட்டது. காரணம், இப்ப நாங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த கழுத்தெலும்பு உடைக்கப்பட்டு தான் இவர் உயிரிழந்திருக்கிறார் என்பதை அந்த மருத்துவர் வந்து உறுதிப்படுத்த வேண்டும். அப்படி இல்லை, வேறொரு காரணத்தினால் உயிரிழந்திருக்கார் என்றால் அவருக்கு கொடுக்க முடியாது. அதற்கு பிறகு அவருடைய உடலை வந்து குடும்பத்தாரிடம் ஒப்படைக்க வேண்டும். அமைதியான முறையில் தான் இறுதிச் சடங்கு செய்யப்பட வேண்டும். காரணம், இதை ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பெரிய அளவில் செய்து மக்கள் மத்தியில் ஒரு கிளர்ச்சி வடிக்கப்பட்டால் அது ஒரு பிரச்சனையாகிவிடும். எனவே குடும்பத்தார்கள் அமைதியான முறையில் நாங்கள் இந்த உடலை தகனம் செய்வோம் அல்லது இறுதிக்கிரிகள் செய்வோம் என்று ஒப்புதல் வழங்கி கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை, இதில் இறுதியாக அந்த குடும்ப உறவுகள் உடலை ஏற்க மறுத்திருந்தால் அரசாங்கமே அதை அமைதியான முறையில் தகனம் செய்ய வேண்டும். இதுதான் மரண தண்டனையின் போது இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களாக பார்க்கப்படுகிறது.
வழங்கப்படுகிறது. ஆனால் இந்த இறுதியாக 1970 கால பகுதியில் வந்து வெலிக்கடை சிறைச்சாலையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிறைய கொலைகளை செய்த ஒரு குற்றவாளிக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அப்ப சிறை கைதிகளுக்கு வந்து ஒரு பயம் இருந்தது, இவர் அன்று சிறையை உடைத்து தப்பித்து வெளியே போய்விடுவார் அப்படின்னு சொல்லி அச்சம் இருந்ததால அந்த கைதிக்கு முதல் நாள் மரண தண்டனை கொடுப்பதற்கு முதல் நாள் வந்து அவருடைய உணவில் எக்கச்சக்கமான மயக்க மருந்துகளை கொடுத்து அவரை வேண்டுமென்றே மயக்கி இருக்கிறார்கள். அடுத்த நாள் காலை வருகின்ற போது அவர் சுய நினைவோடு இருக்கவில்லை, மயக்கமான நிலையில் தான் வந்திருக்கிறார். தூக்குமடைக்கு அவராகத்தான் எழும்பி வந்திருக்க வேண்டும். தூக்குமடைக்கு இவரை தூக்கி கொண்டு வந்து கருப்பு முகமூடி எல்லாம் அணிந்து அவர்களே தொங்க வைத்து அவர்களே மரண தண்டனையை விதித்திருக்கிறார். இந்த விஷயம் வெளியே வந்ததுக்கு பிறகுதான் இது மரண தண்டனை கிடையாது, இது ஒரு கொலை அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே கொண்டு வரப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு தான் இந்த மரண தண்டனை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. ஆனால் அதுக்கு பிறகும் இன்னொரு கைதிக்கு வந்து வெலிக்கடையில் வந்து இந்த மரண தண்டனை வழங்கப்பட்டது. ஆனால் அதுக்கு முதல் நடந்த இந்த மரண தண்டனையா அல்லது கொலையா அப்படிங்கிறதா இப்போ வரைக்கும் மரண தண்டனை நிறைவேற்றுவதில் பல சிக்கல்களையும் உருவாக்கி இருக்கிறது. நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். அந்த சர்ச்சைக்குரிய விடயம் 1975 ஆண்டு நடைபெற்றது. அது 76 ஆண்டு பிறகு மீளவும் ஒரு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. நீங்கள் குறிப்பிட்டது போல சில இடங்களிலே செய்திகளிலும் சில குழப்பங்கள் இருக்கின்றன. 75 ஆண்டு இறுதியாக நிறைவேற்றப்பட்டது, 76 சொல்லி இல்லை 76 ஆண்டு தான் இறுதியாக நிறைவேற்றப்பட்டிருக்குது. பொதுவாக இப்போ மரண தண்டனை கொண்டு வந்ததாக இருக்கட்டும், இடைநிறுத்தப்பட்டதாக இருக்கட்டும், மீளவும் கொண்டு வந்தது பிறகு மீளவும் இல்லாமலாக்கப்பட்டதாக இருக்கட்டும், இவை ஏதோ ஒரு அரசியல் பின்னணியை கொண்டவையாகவே நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது என்று சொன்னால் அந்தந்த காலகட்டத்தில் இருந்தவர்கள் நீங்க சொன்ன ஜனாதிபதியுடைய முக்கியத்துவம் இதில் இருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதியும் இது தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கிற போது இந்த மரண தண்டனைக்கு எதிரானவர்களாகவே அவர்கள் தங்களை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இதை நிறைவேற்ற வேண்டும் என்று அழுத்தம் ஏற்பட்டிருக்குது. பொதுவாக சில நாடுகளிலே நீங்கள் சொன்னது போல இந்த கழுத்து உடைக்கப்பட்ட அந்த மரண தண்டனைக்கு பதிலாக விஷ ஊசி ஏற்றுதல் போன்றவையெல்லாம் இருக்கின்றன, சில இடங்களிலே இருக்கின்றன. ஆனால் இதை இப்பொழுது இவர்கள் சாத்தியமாக்க போகிறார்கள், இதை கொண்டு வர போகிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்களுக்கு சில குழப்பம், என்ன இவர் மரண தண்டனை பற்றி தொடர்ச்சியாக பேசி எங்களை பயமுறுத்துறான்னு சொன்னால் இல்லை, இது யதார்த்தமான ஒரு விஷயமா இருக்கிறது. இலங்கையிலே இந்த நடைமுறைக்கு வருகிற சட்டவாக்கம் இருக்கிறது. ஆனால் நடைமுறை கொண்டு வரப்படுகிற போது நாங்கள் பொதுவாக பேசுகிற விஷயம் அப்பாவிகளாக இருக்கட்டும் அல்லது அரசியல் ரீதியாகவோ அல்லது ஏதோ ஒரு ரீதியிலே பழிவாங்க முயற்சிப்பவர்களாக இருக்கட்டும், அவர்கள் இந்த தண்டனைக்கு உள்ளாக்கப்படக்கூடும். இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல 4 பேர் ஒப்பமிட வேண்டுமாக இருந்தால் ஒரு அரசியல் நியமனத்தின் மூலமாக அந்த 4 பேருமே குறித்த அரசாங்கத்துக்கோ அல்லது அந்த தலைமை யாருக்கோ சாதகமாக இருப்பார்களா இருந்தால் அத்தனை பேரும் ஒப்பமிடக்கூடிய சாத்தியக்கூறம் இருக்கிறது. எனவேதான் இதில் சரியான தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கப்படாவிட்டால் இது நிச்சயமாக அந்த நான் சொன்னது போல இரு கத்திமுனை என்ற போதில் இரு பக்கமும் அது தாக்குதலை மேற்கொள்ளக்கூடும். எனவே இது இந்த நீதி பொறிமுறை சரியாக நடைமுறைப்படுத்தப்படும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதே போல மரண தண்டனை கொண்டு வரப்படமாக இருந்தால், நிறைவேற்றப்படுதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்படுமாக இருந்தால் நாங்கள் கொஞ்சம் அச்சத்தோடு வாழ வேண்டிய நிலைமை ஏற்படும். ஆனால் குற்றம் செய்பவர்கள் இது நீங்க சொன்னது போல அவர்கள் பயப்படுவார்களா என்பது தெரியாது. என்றால் அது ஒரு தடவை நிறைவேற்றப்படுகிற போது கொஞ்சம் பயம் வரும், அடுத்த தரம் நிறைவேற்றப்படுகிற போகுது அது சகிதமாக விடக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. எனவே என்கவுண்டர்ல நடக்க பயந்தா இருக்காங்க. ஆமா, ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படுகிறது. சிலர் வெளிநாடுகளுக்கு ஓடி தப்பிக்கிறார்கள், ஆனால் அங்கிருந்து மற்ற குற்ற செயல்கள் நடைபெறும். ஆனால் நீங்க சொன்னது போல வெளிநாடுகளுக்கு ஓடுகிறவர்கள் மத்திய கிழக்கு போன்ற நாடுகளில் உடனடியாகவே மரண தண்டனை அங்கே நிறைவேற்றப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதுவும் பொது வழியிலும் நிறைவேற்றப்படுகிறது, அது குற்றச்செயல்களை குறைப்பதாகவே சொல்லப்படுகிறது. எனவே இது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு கேள்வி நிலையில் நாங்கள் கூட தீர்க்கமான ஒரு முடிவை சொல்ல முடியாது இருக்கிறது என்று சொன்னால், நிறைவேற்றப்பட்டால் அது நாங்கள் சொன்னது போல ஒரு அப்பாவி கூட தண்டிக்கப்படலாம், நிறைவேற்றப்படாமல் விட்டால் குற்றச்செயல்கள் அதிகரிக்க போகிறது. எனவே இதில் எந்த நிலைப்பாட்டை எடுக்க முடியாத நிலைமையிலே நாங்கள் இருக்கிறோம். ஆனால் பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு சில கருத்துக்கள் ஏற்படக்கூடும். எனவே அது நீங்கள் எங்களுடைய கமெண்ட்ல பதிவிடலாம். உங்களுக்கு பொதுவா இருந்து பதில் சொல்றது ஈஸியா இருக்கும். இப்ப நீங்க உங்களை அறியாமலேயோ செய்யாத குற்றத்துக்கு மரண தண்டனை உங்களுக்கு விதிக்கப்பட்டா எப்படி இருக்கும்? இப்பதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. எனவே சரியான ஒரு நபருக்கு சரியான விசாரணைகள் மூலமாக நீதி நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனா ஒரு உயிரை எடுக்கின்ற அதிகாரம் இன்னொரு உயிருக்கு இல்லை அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு விதியாகவும் இருக்கிறது. எனவே இதற்கான பதிலை யார் தரப்போகிறார்கள், எப்படி கொண்டு போக போகிறார்கள், அல்லது மீண்டும் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மீண்டும் இந்த கையொப்பத்தை இட்டு, அதாவது ஒரு ஜனாதிபதிக்கு பிறகு இன்னொரு ஜனாதிபதி கையொப்பமிட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகின்ற போது மக்கள் மத்தியில் ஒரு அச்சம் காரணமாக அந்த குற்றம் தடுக்கப்படுகிறதா, அல்லது இலங்கை அதுக்கு பிறகு என்னென்ன விஷயங்களை எதிர்கொள்ள போகிறது என்பது ஒரு இக்கட்டான ஒரு விஷயம் தான். பொறுத்திருந்து பார்ப்போம். எனவே இந்த பலதும் பத்தும் இதோடு நாங்கள் முடிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். தொடர்ந்து மணிந்திருப்போம். இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம் என்று கூறி விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் பரமசிவம் டார்வின். என்று பிரதீப்.